காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய சிந்தனையின் தலைப்பு ஒப்புரவு வழி அமைதி. வேதாகமத்தின் ஆதார வசனம் எபேசியர் 2:14. அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். இன்றைய முதலாவது சிந்தனையின் பாடமாக எபேசியர் 2 வசனங்கள் 11 முதல் 22 வரையிலும் படிப்போம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புற ஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒப்புரவு வழி அமைதி. அன்பானவர்களே, ஒப்புரவாகுதல் என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அனுபவம். ஒப்புரவாகுதல் உறவு தருகிறது,
ஒப்புரவாகுதல் அமைதி தருகிறது. ஒப்புரவு அன்பு வழியில் அமைகின்றது. நம்முடைய கிறிஸ்துநாதர் இயேசு தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஒப்புரவு ஏற்படுத்தினார். ஆனால் சில நிபந்தனைகளில் மட்டுமே ஒப்புரவாகும்படி இந்த உலகம் கட்டளையிடுகிறது. எவ்வாறாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் நிபந்தனை இல்லாமல் ஒப்புரவாக வேண்டும் என இறைவன் விரும்புகின்றார். அதை தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களுக்கும் இஸ்ரவேலருடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் ஏற்பட்ட நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் அவர்களிடையே காணப்பட்ட பகைமை மாற வேண்டும் என்று பவுல் எடுத்துரைக்கிறார். எவ்வாறு கிறிஸ்து பகையை சிலுவையில் கொன்று அதன் மூலம் உறவை ஏற்படுத்தி ஒப்புரவாக்கினார் என்பதை நாம் இப்பொழுது படித்தோம். இயேசு ஒப்புரவாகுதலுக்கு சிறப்பான உபதேசங்களை வழங்கியிருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்திலே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 குறிப்பிட்ட நபர் உங்களுடைய விரோதியாய் இருந்தால் அவரை நேசிக்கும்படி இயேசு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அவன் உங்களை துன்பப்படுத்தினால் நீங்கள் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 5:44 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பொது இடத்தில் வைத்து உங்களை அவமானப்படுத்தினால் நீங்கள் எதிர் சொல்லக்கூடாது என்று மத்தேயு 5:39 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இயேசு உன்னுடைய சுயநலத்தை வெறுத்துவிடு என்று போதித்தார். மனிதர்கள் இயேசுவின் மேல் காரை உமிழ்ந்து சிலுவையில் அறைந்தார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று லூக்கா 23:24 என்ற அவருடைய மறுமொழி நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். எனவே நாம் ஒருவருக்கொருவர் ஒப்புரவுடன் வாழ்ந்து அமைதியை ஏற்படுத்த இந்த காலை வேளையிலே ஞாபகப்படுத்தப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனம் 16 சொல்லுகிறது, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். மன்னிப்பின் வழியாக அமைதி கிடைக்கிறது. ஆதியாகமம் 50 வசனங்கள் 14 முதல் 21 வரையில் படிக்கிறேன். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோட கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவருடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். மன்னிப்பு கேட்பவன் மனுஷன், மன்னிக்க தெரிந்தவன் பெரிய மனுஷன். திருமறையில் மன்னிப்புக்கு சிறந்த உதாரணமாக வாழ்ந்தவர் யோசேப்பு. யோசேப்பின் மீது பொறாமை கொண்ட அவருடைய சகோதரர்கள் யோசேப்பை துன்புறுத்தி எகிப்தியருக்கு விற்று போட்டார்கள் என்று ஆதியாகமம் 38:39 படிக்க முடிகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு யோசேப்பினுடைய சகோதரர்கள் பஞ்சத்திலிருந்து பிழைப்பதற்காக எகிப்துக்கு செல்கின்றார்கள். அங்கு தன்னுடைய சகோதரர்களை நேசித்து மன்னித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை வாழ வைக்கின்றார் யோசேப்பு. மனதிலே பயத்தோடும் கலக்கத்தோடும் அமைதியற்றிருந்த சகோதரர்களுக்கு யோசேப்பின் மன்னிப்பு அவர்களுடைய வாழ்வில் அமைதியை ஏற்படுத்துகின்றது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களுக்கு சொல்லும் போது, உன் சகோதரர் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவரை கடிந்து கொள், ஆனால் மனம் வருந்தினால் மன்னிக்க வேண்டும் என்று லூக்கா 17:3 அவ்விதமாக மன்னிப்பதால் நமக்கு அமைதி ஏற்படுகிறது என்று சொல்லி கற்றுத்தருகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ
அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சங்கீதம் 103:12 கர்த்தர் சொல்லுகிறார். உலகம் உருண்டை வடிவமானதினாலே கிழக்குக்கும் மேற்குக்கும் எல்லை இல்லை. அதுபோலவே கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி அவைகளை மறைத்திருக்கின்றார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், மறைத்திருக்கிறார். நாம் அதே போல மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறோமா அருமையானவர்களே? மறக்கிறோமா? சிந்திப்போம். சிலர் மன்னிக்கிறார்கள், ஆனால் மறப்பதில்லை. அன்பானவர்களே, பிறர் நமக்கு இழைக்கும் தீமையை மறக்காமல் மனதில் வைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு போலி கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் நம் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யோசேப்பை போல மற்றவர்களுடைய குறைகளை, சகோதரருடைய குறைகளை மன்னித்து மறந்து அதன் வழி அமைதியை பெற இன்று காலையிலே முயற்சி செய்வோமா? எத்தனையோ பேர்கள் உலகத்திலே நான் மன்னிக்கிறேன் ஆனால் மறக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய கூற்றை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மன்னிப்பின் வழி உங்களுக்கு அமைதி கிடைக்கிறது என்று சொல்லிதான் வேதம் கற்றுத்தருகிறது. சங்கீதம் 103:12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, அப்படியானால் நாம் பிறருடைய பாவங்களை பொறுத்து கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும் என்று சொல்லி மன்னிப்பின் வழி நமக்கு அமைதி கிடைக்கிறது என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். கற்றுத்தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய ஒரு புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் நீர் ஒன்றாக்கினீர் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஒப்புரவின் வழியாக எங்களுக்கு அமைதி கிடைக்கிறது அப்பா. எங்களுடைய சுயநலத்தை நாங்கள் வெறுத்து விட்டு பிறருக்கு ஆண்டவரே உபதேசங்களை செய்கிறவர்களாக இல்லாமல் அவர்களை நேசிக்கும்படியாகவும் ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரிவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் எங்களை துன்பப்படுத்தினால் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தந்தீர். பொது இடத்திலே வைத்து எங்களை அவமானப்படுத்தினால் நாங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று கற்றுத்தந்தீர். ஸ்தோத்திரம். நீங்க எங்களுக்கு மிகப்பெரிய முன் உதாரணம் அப்பா. மன்னிப்பை கேட்பவன் நாங்கள் மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவரை மன்னிக்க தெரிந்தவர்கள் நாங்கள் பெரிய மனுஷர்களாக கருதப்படுகிறோம். நீர் எங்களுக்கு மன்னிப்பதனால் அமைதி கிடைக்கிறது என்று கற்று தந்தீர். அப்படி மன்னிப்பை கொடுத்து மறந்து ஒப்புரவாகி நல்வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காண வசித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.